இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ அதிரடியான பல திருப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈஸ்வரியை இப்போ அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்போ கடைசியில் எப்படியோ பாக்கியா மயுவை எதேச்சையாக ஒரு பார்க்கில் பார்த்து மயு உண்மையெல்லாம் சொல்லி கடைசியில் அவங்களே கோர்ட்டில் ஆஜராக்கி இப்போ ஈஸ்வரியை வெளில வர வச்சாச்சு. வெளில வந்ததுக்கு பிறகு தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன அதிரடியான பல முடிவுகள்லாம் இப்போ ஈஸ்வரி எடுக்க போகிறாங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் அடிபட்டிருக்காங்க. எல்லாருமே கோபி மோசம், கோபி சரியில்லை, கோபி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்ன போதெல்லாம் கோபி இல்லை பாவம், நான் என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைய அப்படியே விட முடியுமாங்க, நம்ம பிள்ளை பாவங்க, அவங்க எதுவும் தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு பச்சை குழந்தைங்க அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்த ஈஸ்வரி தன்னையே வெளில போக சொல்லிட்டான் பையங்கும் போது வருத்தம் தான் பட்டாங்க, கோவப்படல, அழுதாங்க. என்னை புரிஞ்சுக்காம விட்டான் என் பிள்ளையவே என்னை ஏன் புரிஞ்சுக்கல, நான் போய் அப்படி பண்ணுவேனா, நான் போய் தள்ளி விடுவேனா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பவும் நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க அத்தை அப்படின்னு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா பாக்கியா தான். அவங்கள கூட்டு போய் கும்பகோணம் வரைக்கும் கூட்டு போய் பழைய ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வச்சு அவங்கள சரி பண்ணி கூட்டு வந்தாங்க. கூட்டு சரியாகி வீட்டுக்குள்ளே பார்த்தா அவங்கள போலீஸ் தூக்கிட்டு போயிடுது. என்னென்னு பார்த்தா இதே மாதிரி இப்போ ராதிகாவும் இன்னொரு பக்கம் கமலாவும் சேர்ந்து ஒரு கேஸை கொடுத்து இவங்களை உள்ளதில்ல. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் ஹியரிங் வரும்பொழுது என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கா மண்டா இருப்பார் இப்போ இவர் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல. கோபி அங்கே வச்சு என்ன பேசுகிறாரு அப்படின்னா இல்லை என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க தான் கருவை கலைக்கணும்னு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வாக்குமூலத்தால் அந்த சாட்சியும் சேர்த்து தான் இவங்களுக்கு ஒரு தண்டனையே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் பாக்கியாக தான் காப்பாற்றினாங்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இன்றைக்கி கோபி திருப்பி வீட்டுக்கு அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிறான்னு அம்மா அப்படிங்கும்போது அப்போ தான் சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க பாக்கியா. இவங்க யாருக்கடா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு கோவப்பட்டு எனக்கு பிள்ளையே கிடையாது, இனிமேல் மூஞ்சிலே முடிக்காதுன்னு நான் மன்னிச்சிருங்கம்மாங்கிறார். அதெல்லாம் கிடையாது, எனக்கு இருக்கிறது ஒரு மக தான், என் மக பேர் பாக்கியா அப்படின்னு பாக்கியா கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. எனக்கு கோபின்னு ஒரு பையன் முன்னாடி இருந்தான், இப்போ இல்லை, இப்போ எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு இருக்கிறது என் மகளும் என்னோட பேர பிள்ளைங்க மட்டும்தான், தேவையில்லாமல் இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உனக்கு உன் பொண்டாட்டி இருக்கா, உன் மாமியார் இருக்காங்க, போய் அங்கே போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட தண்ணி எடுத்து தவக்குன்னு தலையில் கவுத்து தலை முழுகிடுறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகும்போது நடு வீட்டில் வச்சு தலை முழுகிட்டு பாக்கியா அதை தொடச்சிட்டு கிளம்பலாம் வாப்பலாம் உள்ள, இவனை முதல்ல வெளில போக சொல்லி தூக்கி போடு அப்படின்னா ஏற்கனவே ஈஸ்வரி ஒருத்தங்களால தான் இவரால் அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக பசங்களே சேர்ந்து தூக்கி போட்டு வெளில ஒரு துரத்தி விட்டு ஓடியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட இவர் இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் கோபத்தோடு இப்போ கமலாவை கழுத்தமிட்டவே அடிச்சு முதல்ல வெளில போமானி, நம்ம ஒன்றால் தான் என் அம்மாவே என்னை கடைசி வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிச்சுட்டு இருந்தேன், என் அம்மாவே இப்போ வெறுத்து போய் என்னை போக சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு கமலாவையும் துரத்தி விட்டுட்டு இப்போ ராதிகா மேலேயும் ஒரு வெறுப்போடு தான் கோபி இருக்க போகிறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஈஸ்வரி எடுத்த அந்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சரியா தப்பாக நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ அதிரடியான